ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ் குக்கீஸ். நான் உங்கள் பால பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விஜயநகர பேரரசு தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி வந்து தென்னிந்திய அரசுகள் வந்து வீடியோ வந்து 4 வீடியோ வந்து போட்டிருக்கு. அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வரைக்கும் தென்னிந்திய அரசுகள் வந்து பார்க்காதவங்க வந்து அந்த வீடியோ வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஓகே, விஜயநகர பேரரசு வந்து கிபி 1336 இருந்து கிபி 1672 வரைக்கும் வந்து ஆட்சி புரியுதாங்க. இந்த விஜயநகர பேரரசை வந்து 4 மரபாக வந்து பிரிக்கிறாங்க. சங்கம மரபு, சாளுவ மரபு, துளுவ மரபு, ஆரவீடு மரபு அப்படின்ட்டு 4 இதாக பிரிக்கிறாங்க. இதில் வந்து சங்கம மரபு பார்த்தீங்கன்னா 1336 எல்லாமே கிபி தான். 1336 1485 வரைக்கும். சாளுவ மரபு வந்து 1485 1505 வரைக்கும். துளுவ மரபு வந்து 1505 1570 வரைக்கும். ஆரவீடு மரபு வந்து 1570 1672 வரைக்கும் வந்து ஆட்சி புரியுதாங்க. இதில் ஆரவீடு மரபு வந்து அவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. மிச்சம் 3 வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம். ஓகே, இப்போ இந்த சங்கம மரபு வந்து ஒரு சைவ மதத்தை வந்து பின்பற்றுறதாங்க. சங்கம மரபு வந்து சைவ மதத்தை வந்து பின்பற்றுறதாங்க. இந்த ஹரிஹரர் மற்றும் புக்கர் இவங்க 2 பேரும் தான் வந்து இந்த சங்கம மரபை வந்து தோற்றுவிக்கிறாங்க. இந்த ஹரிஹரர் மற்றும் புக்கர்கள் வந்து ஹவுசாளர்களோட தளபதிகளாக வந்து இருந்திருப்பாங்க, இல்லைன்னா வந்து காக்கத்தியர்களோட படைத்தளபதிகளாக வந்து இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு கூறுகிறார்கள். ஓகே, இல்லைன்னா 2 இடத்துலையும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கலாம் படைத்தளபதிகளாக அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து என்ன நடக்குன்னா, ஓகேவா, கர்நாடகா மற்றும் ஆந்திரா இந்த 2க்கு இடைப்பட்ட பகுதிகளை வந்து ஆட்சி புரியுதவங்க தான் வந்து காக்கத்தியர்கள். ஹொய்சாளர்கள் வந்து இந்த தேவகிரி இருக்குல்ல, அந்த இடம் தான் வந்து ஹொய்சாளர்களோட இடம். அதை வந்து ஆட்சி பண்ணுறவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் வீர பல்லாளன். அடுத்தது பாண்டியர்கள் வந்து கீழே நம்ம தென் சைடு வந்து பாண்டியர்கள் வந்து ஆட்சி புரியுதாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து மாலிக் கஃபூர், ஓகேவா, மாலிக் கஃபூர் அப்படின்ட்டு ஒரு படைத்தளபதி வந்து வர்றாரு. மாலிக் கஃபூர் யாருன்னா அலாவுதீன், ஓகேவா, அலாவுதீன் கில்ஜியோட படைத்தளபதி தான் வந்து யாருன்னா இந்த மாலிக் கஃபூர். ஓகே, இந்த மாலிக் கஃபூர் வந்து இந்த சைடு, ஓகேவா, நம்மளோட தென் சைடு வந்து படையெடுத்து வரும்போது கர்நாடகா மற்றும் ஆந்திரா பகுதிகளில் வந்து ஆட்சி புரியக்கூடிய காக்கத்தியர்கள் அரசன் பிரதாபருத்திரன், ஓகே, பிரதாபருத்திரனை வந்து தோற்கடிக்கிறார். அதே மாதிரி ஹொய்சாளர்கள் பகுதிக்கு வரும்போது வீரப்பல்லாளன் வந்து தோற்கடிக்கிறார். பாண்டியர்களில் வரும்போது வீரபாண்டியன், ஓகே, வீரபாண்டியன் மற்றும் சுந்தரபாண்டியன் இருப்பானுங்க. அதில் வீரபாண்டியனை வந்து தோற்கடிக்கிறார். ஓகேவா, இந்த படையெடுப்பு வந்து எப்போ நடந்துச்சுன்னா 1310 வந்து மாலிக் கஃபூர் வந்து படையெடுத்து வராரு. எல்லாரையும் வந்து தோற்கடிச்சிட்டு ஒவ்வொரு ஆளுநரை வந்து நியமனம் செஞ்சுட்டு போயிருந்தாரு. ஓகேவா, இது வந்து டெல்லி சுல்தான். ஓகேவா, இந்த மாலிக் கஃபூர் படையெடுப்பில் யார்? டெல்லி சுல்தானில் உள்ள அலாவுதீன் கில்ஜி. ஓகேவா, டெல்லி சுல்தான் பீரியடு அலாவுதீன் கில்ஜியோட படைத்தளபதி தான் வந்து இந்த மாலிக் கஃபூர். ஓகே, இவங்க வந்து கடைசியாக வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்ட்டும் ஒரு சில ஆதாரங்கள் வந்து கூறுகிறது. இப்போ இந்த இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹரிஹரர் மற்றும் புக்கர் இருக்காங்களே, இந்த ஹரிஹரர் மற்றும் புக்கரை வந்து கைதியாக வந்து சிறைப்பிடிச்சிட்டு டெல்லிக்கு கூட்டு போயிருந்தாங்க. ஓகேவா, ஏன்னா வந்து மாலிக் கஃபூர் வந்து இந்த 3ஆம் வீர பல்லாளனை தோற்கடித்து கொல்லப்பட்டார். ஓகேவா, இவரை தோற்கடித்து கொண்டுட்டார். கொன்ன பிறகு வந்து என்ன பண்ணுறாரு, ஹரிஹரர் மற்றும் புக்கரை வந்து கைது செஞ்சு டெல்லிக்கு வந்து கூட்டு போகிறாங்க. இந்த ஹரிஹரன் மற்றும் புக்கர் வந்து ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர். இவர் வந்து முஸ்லீமாக மாக்கி ஒரு சுல்தானியன் அப்படின்ட்டு அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த ஹொய்சாளர்களோட பகுதிக்கு வந்து ஆளுநர் வந்து தேவைப்படுகிறது. ஓகே, அந்த ஹொய்சாளர்கள் பகுதிக்கு வந்து ஆளுநர் வந்து நியமனம் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த ஹரிஹரன் மற்றும் புக்கரை வந்து நம்ம போடுவோம் அப்படின்ட்டு ஹரிஹரன் மற்றும் புக்கரை வந்து மீண்டும் வந்து ஹொய்சாளர்களோட பகுதிக்கே வந்து அனுப்பி விட்டுருந்தாங்க எங்கள் டெல்லி சுல்தான்லேருந்து. அப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தென் பகுதி அணக்கொண்டி அப்படின்ட்டு ஒரு இடத்துல வந்து இவங்களோட தலைநகரை வந்து இது பண்ணுறாங்க. இப்போ வந்து இது வந்து எப்படி இருக்குன்னா, விஜயநகர பேரரசு வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு டெல்லி சுல்தானோட ஆளுநராக வந்து ஹரிஹரர் மற்றும் புக்கர் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து தென் பகுதி, ஓகேவா, இந்த இது இருக்குது தெரியுமா, அது என்னது, இந்த அமைப்பு வந்து என்னென்னா துங்கபத்ரா நதி. ஓகேவா, துங்கபத்ரா நதியோட 2 சைடு உண்டு. ஓகேவா, துங்கபத்ரா நதியோட தென் பகுதி மற்றும் வடபகுதி அப்படின்ட்டு 2 பகுதி உண்டு. தென் பகுதியில் வந்து அணக்கொண்டியில் வந்து ஃபஸ்ட்டு தலைமை, ஓகேவா, அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்து வடபகுதி, ஓகேவா, வடபகுதியில் வடபகுதி ஹொசப்பட்டனா
ஹம்பியை வந்து தலைநகரம் வந்து அறிவிக்கிறாங்க. ஓகே, இவங்களோட ஆட்சி வந்து இந்த துங்கபத்ரா நதியில் வந்து நடைபெறும். ஓகே, இதை வந்து வித்யா நகரம் அப்படின்ட்டும் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அந்த வித்யா நகரத்துலேருந்து தான் வந்து விஜயநகரம் அப்படின்ட்டு பேர் வந்து மறி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. விஜயநகரம் அப்படின்னா வந்து வெற்றி நகரம் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, இந்த வித்யா நகரம் அப்படின்ட்டு எப்படி வந்துச்சுன்னா வித்யா ரன் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து இருந்தார். ஓகே, இவங்களோட குரு அவர் தான் வந்து இவங்களை ஹொய்சாளர்கள் பகுதிக்கு மீண்டும் வந்த பிறகு அவங்கள திரும்ப ஹிந்துக்களாக மாற்றி, ஓகே, ஹொய்சாளர்கள் பகுதிக்கு வந்து ஹரிஹரர் மற்றும் புக்கர் வந்த பிறகு அவங்கள மீண்டும் இந்துக்களாக மாற்றி அவங்கள ஆட்சி புரிய வைத்தது வந்து யாருன்னா இந்த வித்யா ரன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வித்யாதரன் வந்து 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒருத்தர், அவர் எப்படி இந்த 13ஆம் நூற்றாண்டு காலத்தில் வர முடியும், அதனால் இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை அப்படின்ட்டு சொல்லி அதை வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னும் ஒரு சிலர் வந்து அவர்னால தான் வந்து இவ்வளோ மாற்றங்கள் நடந்துச்சும் அப்படின்ட்டும் கூறுகிறார்கள். ஓகேவா, இப்போ வந்து இந்த நம்ம என்ன சொல்ல இந்த இவர் இருக்கார்ல மாலிக் கஃபூர் வந்து 1310 வந்து படையெடுத்து நிறைய இடத்துல வந்து ஆளுநரை வந்து நியமிச்சுட்டு போயிருப்பார். டெல்லி சுல்தான் கீழே நீங்கள் செயல்படணும் அப்படின்ட்டு ஆளுநரை வந்து நியமிச்சுட்டு போயிருப்பார். அதில் வந்து ஒவ்வொரு ஆளுநர்களும் தங்களோட சுதந்திரத்தை வந்து அறிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா, நாங்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட போகிறோம் அப்படின்ட்டு அவங்களோட சுதந்திரத்தை வந்து அறிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி வந்து சுதந்திரத்தை வந்து அறிவித்தது தான் வந்து இந்த விஜயநகரம். எப்போ அறிவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1336 வந்து விஜயநகரம் வந்து சுதந்திரத்தை அறிவித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரர். ஓகேவா, ஹரிஹரர் வந்து அறிவிக்கிறார். இதில் தான் வந்து விஜயநகரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, விஜயநகர பேரரசு வந்து உருவாக்கியவர் வந்து யாருன்னு கேட்டால் ஹரிஹரர். சங்கம மரபை தோற்றுவித்தரும் ஹரிஹரன் மற்றும் புக்கர் தான். ஓகேவா, புக்கர் இல்லைனாலுமே ஹரிஹரர் தான் வந்து ஆன்சர். ஓகேவா, புக்கர் இருக்கா இல்லையான்ட்டுலாம் பார்க்க வேண்டாம், ஹரிஹரர் இருந்தால் ஹரிஹரர் தான் ஆன்சர். விஜயநகர பேரரசு சங்கம மரபை தோற்றுவித்தவர் வந்து ஹரிஹரர். 1336 இருந்து 1345 வரைக்கும் வந்து இவர் வந்து ஆட்சி புரிந்திருக்காரு. அடுத்த இவரோட தம்பி வந்து முதலாம் புக்கர் 1346 இருந்து, ஓகேவா, இவர் 336 45 வரைக்கும் ஆட்சி புரிகிறார். அவர் 46 இருந்து ஆட்சி வந்து புரிகிறார். இவங்க வந்து மொத்தம் எத்தனை பேர்னா 5 சகோதரர்கள் வந்து இவங்க இருக்கிறாங்க. இதில் வந்து முதலாம் புக்கரோட மகன் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா குமார கம்பனார். ஓகேவா, இந்த குமார கம்பனார் வந்து விஜயநகரத்துலேருந்து மதுரை வரைக்கும் போய் மதுரையை வந்து வெற்றி கொண்டிருப்பார். ஓகேவா, மதுரையை வந்து ஜெயிச்சிருப்பார். ஓகேவா, அப்போ வந்து 1310 இந்த காலகட்டத்திலலாம் வந்து இதாக தானே இருந்துச்சு. மதுரை வந்து டெல்லி சுல்தானியனோட ஒரு அமைப்பாக தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் மதுரையும் வந்து தனி சுதந்திரம் பெற்ற அமைப்பாக வந்து அறிவிச்சுக்கிடுவாங்க. இவங்க வந்து விஜயநகரில் இருந்து இங்கே மதுரைக்கு போய் குமார கம்பனார் வந்து மதுரையை ஜெயிச்சிருவார். ஓகேவா, அதை பற்றி அவரோட குமார கம்பனாரோட மனைவி கங்காதேவி வந்து ஒரு நூல் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த நூலோட பேர் வந்து என்னென்னா மதுரா விஜயம். ஓகே, இதில் வந்து இந்த நூல் பேர் தான் வந்து முக்கியம். ஓகே, குமார கம்பனார் விஜயநகரத்திலிருந்து மதுரை சென்று வெற்றி பெற்றதை எந்த நூலில் குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னு கேட்கலாம். கேட்டால் மதுரா விஜயம் அதை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம். அவரோட மனைவி கங்காதேவி. ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த லெசனை வந்து ஃபுல்லாக சொல்லிவிட்டு அடுத்து என்னென்ன கேள்விகள்லாம் வந்து கேட்கலாம் அப்படின்ட்டு செகண்டரியாக சொல்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் முதலாம் தேவராயர் அப்படின்ட்டு ஒருத்தர் வரார் அரசரா. இவரோட காலகட்டத்தில் நிக்கோலோ டி கோண்டி. ஓகேவா, நிக்கோலோ டி கோண்டி அப்படின்ட்டு ஒரு வெனிஸ் இத்தாலி பயணி வந்து வராரு. நிக்கிட்டீன் அப்படின்ட்டு ஒரு தற்போதைய ரஷ்யா பகுதியிலேருந்து ஒரு பயணி வராரு. ஸ்ரீநாதா அப்படின்ட்டு ஒரு தெலுங்கு கவிஞருக்கு வந்து ஆதரவு வந்து தெரிவிக்கிறாரு. அந்த தெலுங்கு கவிஞர் வந்து ஹரவிலாசம் அப்படின்ட்டு ஒரு நூலை வந்து படிச்சிருக்காரு. அடுத்தது முக்கிய புலவர்களை வந்து ஆதரிக்க வந்து முத்து மண்டபத்தை வந்து உருவாக்கிக்கிறார். ஓகேவா, 4மே வந்து முக்கியம். முதலாம் தேவராயரை பற்றி 4 கேள்விகளையும் வந்து ரொம்ப முக்கியமானது. முதலாம் தேவராயரோட காலகட்டத்தில் வந்த பயணிகள் வந்து யாருன்னு கேட்கலாம். ஓகேவா, ஆப்ஷனில் வந்து கொடுத்து கேட்கலாம். நிக்கோலோ டி கோண்டி, நிக்கிட்டீன். ஓகேவா, ருஷ்ய பயணி யாருன்னு கேட்டால் நிக்கிட்டீன். வெனிசி இத்தாலிய பயணி வந்து யாருன்னு கேட்டால் நிக்கோலோ டி கோண்டி. அவர் ஆதரித்த புலவர் வந்து யாருன்னு கேட்டால் ஸ்ரீநாதா. ஓகேவா, தெலுங்கு கவிஞர் ஸ்ரீநாதா. அவர் இந்த ஸ்ரீநாதா எழுதிய நூல் வந்து என்னன்னு கேட்டால் ஹரவிலாசம் அல்லது ஹரவிலாசத்தை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம். முக்கிய புலவர்களை ஆதரிக்க உருவாக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்கலாம். உருவாக்கப்பட்டது வந்து முத்து மண்டபம்.
ஓகே, இது ஃபுல்லாகவே வந்து முக்கியம். வேறு இந்த பகுதியில் நம்ம பார்க்குற வரைக்கும் முக்கியமானது வந்து அவ்வளோதான். ஓகேவா, சங்கம மரபை தோற்றுவித்தவர்கள் ஹரிஹரர் புக்கர். விஜயநகர பேரரசை தோற்றுவித்தது வந்து ஹரிஹரர் புக்கர் தான். எப்போனா 1336 வந்து தோற்றுவிக்கிறாங்க. ஓகேவா, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் ஹரிஹரன் மற்றும் புக்கர் வந்து 1336 தான் வந்து சங்கம மரபு வந்து தோற்றுவிக்கிறாங்க. ஓகேவா, அதற்கு முன்னாடி என்னெல்லாம் கதை நடந்துச்சு தான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிடாதீங்க. அடுத்து இரண்டாம் தேவராயர். இரண்டாம் தேவராயர் ஒரு முக்கிய அரசர். இவர் சங்கம மரபு. ஓகேவா, இப்போ வந்து நம்ம சங்கம மரபு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, இவர் ஓகே சங்க மரபு கிடையாது, சங்கம மரபு. ஓகே, இவரோட காலகட்டத்தில் வந்து வந்த பாரசீக பயணி வந்து அப்துர் ரசாக். ஓகேவா, இந்த பயணிகள் பேர்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கலாம். வந்த பாரசீக பயணி வந்து அப்துர் ரசாக். இவர் வந்து ஒரு இலக்கியவாதி. ஓகேவா, யார்? இந்த இரண்டாம் தேவராயர் வந்து ஒரு இலக்கியவாதி. இவர் மகா நாடக சுதநிதி அப்படின்ட்டு ஒரு வடமொழி நாடகத்தை வந்து ஏற்றிருக்காரு. இவரோட பட்டப்பேர் வந்து என்னென்னா கஜப்பேட்டக்காரர். ஓகேவா, இவருக்கு ஏன் வந்து கஜப்பேட்டக்காரர் அப்படின்ட்டு பட்டப்பேர் வந்திருக்குன்னா, இவர் கஜபதி அரசர்களை வந்து தோற்கடித்ததால் இவருக்கு கஜப்பேட்டக்காரர் அப்படின்ட்டு பட்டப்பேர் வந்திருக்கலாம். அல்லது இவர் வந்து யானையை வேட்டையாடுபவர், அதனால் இவருக்கு பேட்டைக்காரர் அப்படின்ட்டு வந்திருக்கலாம். ஏன்னா யானைக்கு வந்து கஜராஜா அப்படின்னு தானே பேர் உண்டு. ஸோ யானையை வேட்டையாடுபவன், அதனால் வந்து இவருக்கு பேட்டைக்காரர்னு வந்திருக்கலாம். இல்லைன்னா கஜபதி அரசர்கள் வந்து தோற்கடிக்கிறதுனால கஜப்பேட்டக்காரர்னு வந்திருக்கலாம். இந்த கஜபதி அரசர்கள் வந்து ஒடிசாவில் வந்து இருந்தாங்க. இவங்க வந்து விஜயநகர பேரரசோட சமகால போட்டியாளர்கள் தான் வந்து யார்? இந்த பேட்டைக்காரர்கள். ஓகேவா, இது எல்லாமே வந்து முக்கியமானது. அடுத்தது சங்க மரபின். ஓகேவா, சங்கம மரபின் போட்டிருக்கு, சங்க மரபின் கிடையாது. சங்கம மரபின் கடைசி மன்னர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விருப்பாக்ஷர். ஓகே, இந்த விருப்பாக்ஷர் வந்து ஒரு வலிமையற்றவராக தான் வந்து இருக்கிறாரு. அதனால விருப்பாக்ஷரோட படைத்தளபதி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சாளுவ நரசிம்மர். உடனே விருப்பாக்ஷர் வந்து ரொம்ப வலிமையற்றவராக இருக்கிறதுனால அவரோட படைத்தளபதி சாளுவ நரசிம்மர் வந்து அடுத்த சாளுவ மரபு வந்து தோற்றுவித்தார். 1485 1505 வரைக்கும் சாளுவ மரபு இருக்குது. இவங்களும் வந்து சைவ மதத்தை தான் வந்து பின்பற்றுகிறார்கள். ஓகேவா, இந்த சாளுவ மரபோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், சாளுவ நரசிம்மர். ஓகே, எல்லா மரபையும் தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்பாங்க. சங்கம மரபை தோற்றுவித்தவர் யார்? விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டால் ஹரிஹரர். ஓகேவா, அதே சாளுவ மரபை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சாளுவ நரசிம்மர். இவர் தான் வந்து தோற்றுவிக்கிறாரு. இவரை பற்றி இவ்வளோ தான். அதுக்கப்புறம் இவரோட மகன், ஓகேவா, இவர் வந்து இறந்துருந்தார். இவர் இறக்கும்போது இவரோட மகன் இமிட்டி நரசிம்மா வந்து ரொம்ப ஒரு சின்ன பையன், ஒரு குட்டி பையனாக வந்து இருக்கிறாரு. அதனால் சாளுவ நரசிம்மரோட படைத்தளபதி நரசநாயக்கர் வந்து இருக்கிறாரு. ஓகேவா, நரசநாயக்கர் தான் வந்து உண்மையான நிர்வாகியாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இம்மடி நரசிம்மா வந்து ஒரு குட்டி பையனை வச்சு 1491 1505 வரைக்கும் ஆட்சி புரியுதாங்க. அதில் நரசநாயக்கர் சாளுவ நரசிம்மரோட படைத்தளபதி நரசநாயக்கர் தான் உண்மையான நிர்வாகியாக வந்து செயல்படுகிறார், உண்மையான அரசனா. இந்த காலகட்டத்தில் போர்ச்சுகீசியர்கள் வாஸ்கோட காமா வந்து 1498 இவரோட காலகட்டத்தில் தான் வர்றாரு, இம்மடி நரசிம்மா காலகட்டத்தில். கேள்வி கேட்கலாம், இந்த கேள்வி, இம்மடி நரசிம்மா யாருடைய காலகட்டத்தில், வாஸ்கோட காமா யாருடைய காலகட்டத்தில் வந்தார் அப்படின்னு கேட்கலாம். இம்மடி நரசிம்மா. அடுத்த துளுவ மரபு. ஓகேவா, இப்போ இந்த நரசநாயக்கர் இருக்காரா, நரசநாயக்கர் வந்து என்ன பண்ணுறாரு, உண்மையான நிர்வாகியாக இருக்கார். நரசநாயக்கரோட மகன் வீர நரசிம்மர் வந்து துளுவ மரபு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தார், தொடங்கி வைக்கிறாரு. 1505 1570 வரைக்கும். இவங்களோட அப்பா நரசநாயக்கர் வந்து ஒரு 14 வருஷம் அந்த குட்டி பையனை வச்சு உண்மையான நிர்வாகி ஆட்சி பண்ணிட்டாரு. அவரோட மகன், ஓகேவா, அந்த படைத்தளபதியோட மகன் வந்து வீர நரசிம்மர் வந்து துளுவ மரபை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ துளுவ மரபோட ஃபவுண்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, துளுவ மரபை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டால் வீர நரசிம்மர். வீர நரசிம்மர் வந்து ஒரு 4 வருஷம் தான் இருப்பார், இறந்துருவார். ஸோ அவரை பற்றி ஒரு பெரிய டீட்டெயில் கிடையாது. அவரை பற்றி வந்து கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, துளுவ மரபை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்கலாம். கேட்டால் வீர நரசிம்மர். அடுத்து கிருஷ்ணதேவராயர். இவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அரசர். 1509 1529 வரைக்கும் கிருஷ்ணதேவராயர் தான் வந்து ஆட்சி புரிந்தார், முக்கியமான அரசர். இவரோட பட்ட பெயர்களை வந்து பாருங்கள்: ஆந்திர போஜர், அபினவ போஜர், ஆந்திர பிதாமகன்,
ஓகேவா. இவரோட இலக்கியம் வந்து என்னென்னா ஆமுக்த மால்யதா. இந்த கேள்வி வந்து அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க. இவரோட இலக்கியம் வந்து ஆமுக்த மால்யதா. இது வந்து ஒரு தெலுங்கு நூல். இது வந்து யாரை பற்றி இந்த நூலில் வந்து கூறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள். ஓகேவா. ஆண்டாளோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் வந்து இந்த நூலில் வந்து கூறுறாங்க. ஆண்டாள் வந்து ஒரு 12 ஆழ்வார்களில் வந்து ஒரு ஆள். ஆண்டாளோட வாழ்க்கை வரலாறு தெலுங்கில் எழுதின நூல் வந்து என்னென்னா ஆமுக்த மால்யதா. ஓகே. எழுதியவர் யார்? கிருஷ்ண தேவராயர். அதே மாதிரி கிருஷ்ணதேவராயர் வந்து சாம்பாவதி கல்யாணம், உஷா பரியணம், ஓகேவா, அப்படின்ட்டு வடமொழி நூல்களே வந்து சமஸ்கிருதத்தில் வந்து எழுதியிருக்காரு. வடமொழினாலே வந்து சமஸ்கிருதம் தான். ஓகேவா. சமஸ்கிருதத்தில் வந்து ஜாம்பாவதி கல்யாணம், உஷா பரியணம் அப்படின்ட்டு நூல்களை வந்து எழுதியிருக்காரு. இதுக்கு முன்னாடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைவ மதம் தான் வந்து எல்லாருமே வந்து பின்பற்றிருப்பாங்க. சங்கம மரபாக இருந்தாலும் சரி, சாளுவ மரபாக இருந்தாலும் சரி, 2 மரபுலையுமே வந்து உங்களுக்கு சைவ மதம் தான் வந்து பின்பற்றிருப்பாங்க. ஆனால் இதில் இருக்குல்ல துளுவ மரபில் தான் வந்து அந்த மதம் வந்து மாறும். வைணவ மதத்தில் வந்து பின்பற்றுவாங்க. இதோட அறிஞர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 8 அறிஞர்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்கள வந்து அஷ்ட தீக்கஜங்கள் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. ஓகேவா. 8 அறிஞர்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்கள அஷ்ட தீக்கஜங்கள் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. அந்த 8 அறிஞர்களும் முக்கியமானவர்களை மட்டும் பார்ப்போம். அல்லசாணி பெத்தனா, தென்னாலி ராமண்ணா. அல்லசாணி பெத்தனா, தென்னாலி ராமண்ணா, இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப முக்கியமான ஆட்கள். அல்லசாணி பெத்தனாவை பொறுத்த வரைக்கும் ஆந்திர கவி பிதாமகர் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார். ஓகேவா. அல்லசாணி பெத்தாவோட பட்டப்பெயர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர கவி பிதாமகர். ஓகே. தலைமை கவி. ஓகே. அந்த மாதிரி அழைக்கலாம். ஆந்திர கவி பிதாமகர் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. இவர் எழுதிய நூல்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மனுசரிதம், ஹரிஹராசுதம். ஓகேவா. மனுசரிதம், ஹரிஹராசுதம். தென்னாலி ராமனா வந்து ஒரு விகட கவி. இவர் எழுதினது வந்து பாண்டுரங்க மகாமாத்தியம். ஓகேவா. எழுதிய நூல் வந்து என்னது பாண்டுரங்க மகாமாத்தியம் அப்படின்ட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு. இந்த தென்னாலி ராமனாவை வந்து பாபரோட அவைக்கு அனுப்பி முகலாயர்கள் அவை. ஓகேவா. பாபர் வந்து முகலாயரோட தோற்றுவித்தவர் தான் பாபர். ஸோ பாபரோட அவைக்கு வந்து அனுப்பி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா. விஜயநகர் பேரரசுக்கும் முகலாயர்கள் அரசுக்கும் ஒரு நட்பு வந்து இருந்திருக்கு அப்படின்ட்டு கூறப்படுகிறது. அடுத்தது இந்த கிருஷ்ணதேவராயரோட காலத்தில் தான் வந்து இந்த நாயன்கரா முறையை வந்து கொண்டு வராங்க. ஓகேவா. இந்த நாயன்கரா முறை வந்து என்னென்னா நாடுகளை வந்து மாநிலமாக பிரித்து ஒரு நாயக் அப்படின்ட்டு ஒரு பதவியை வந்து உருவாக்குறாங்க. ஒரு ஆளுநர் பதவி மாதிரி. ஓகேவா. உருவாக்கி நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து வரி வசூல் வந்து செஞ்சு உங்களுக்கான பணத்தை வந்து பெற்றுக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா. நாயன்கரா முறை. நாட்டை வந்து மாநிலமாக பிரித்து நாயக் அப்படின்ட்டு ஒரு ஆளுநரை நியமிக்கிறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணணும்னா மக்கள்கிட்ட இருந்து வரி வசூல் செஞ்சு நிர்வாகத்தை நடத்திக்கோங்க அப்படின்னுக்கிறாங்க. நீங்கள் நிர்வாகத்தை நடத்துங்க. ஏதாட்டும் விஜயநகர பேரரசுக்கு வந்து உங்களோட உதவி தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து படை வீரர்கள்லாம் கூட்டு வந்து எங்களுக்கு வந்து போர் புரியணும். அதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஓகேவா. தனித்தனியாக பிரித்து நீ பகுதிகளெலாம் பிரித்து கொடுத்து நிர்வாகம் பண்ணி இருங்கன்றுவாங்க. ஆனால் போர் வரும்போது விஜயநகர பேரரசுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் வந்து படை வீரர்களை கூட்டு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கூறிடுவாங்க. இந்த முறை வந்து எங்கேருந்து வருதுன்னா டெல்லி சுல்தானில் இருந்து இல்டுமிஷ் கொண்டு வந்த இக்தா முறையை வந்து பின்பற்றி தான் வந்து இந்த முறை வந்து வருது. இல்டுமிஷ் கொண்டு வந்த இக்தா முறையிலிருந்து தான் இந்த முறை வருது. ஏன்னா அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பிரித்து ஒரு இடத்த கொடுத்து வரி வசூல் செஞ்சு பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லுவார். இந்த நாயக்க முறையில் இருக்குல்ல ஒரு ஆளுநர். இந்த ஆளுநர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த மாநிலத்தை பல பகுதிகளாக பிரித்து, அதாவது பாளையங்களாக பிரித்து, மாநிலத்தை பாளையங்களாக பிரித்து பாளையக்காரர் முறையை வந்து கொண்டு வர்றார். ஓகேவா. இந்த பாளையக்காரர் முறையை வந்து கொண்டு வந்தவர் யாருன்னா இந்த விஜயநகர் பேரரசுலேருந்து வந்த ஒரு மதுரை ஆளுநர் தான். அவர் யாருன்னா விஜயநாத நாயக்கர் மற்றும் அரியநாதன். ஓகே. விஜயநாத நாயக்கர் வந்து அமைச்சர், அரசன். ஓகே. விஜயநாத நாயக்கர் வந்து ஒரு அரசர், அரியநாதன் வந்து அவரோட அமைச்சர். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த பாளையக்காரர் முறையை வந்து கொண்டு வராங்க. ஸோ கேள்வி வந்து பாளையக்காரர் முறையை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டால் விஜயநாத நாயக்கர். விஜயநாதன் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க, விஸ்வநாத. ஓகேவா. விஸ்வநாத நாயக்கர். இதான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸு. அடுத்தது வந்து என்னென்னா கிருஷ்ணதேவராயர் இருக்கார்ல,
கிருஷ்ணதேவராயர் மட்டும்தான் வந்து பாம்னி அரசர்களை வந்து தோற்கடித்திருக்காரு. மேலும் கஜபதி அரசுகளை வந்து தோற்கடித்திருக்காரு. அதற்கு முன்னாடி பாம்னி அரசுகளை வந்து யாருமே வந்து தோற்கடிக்க மாட்டாங்க. உடன்படிக்கை, சமாதானம் அப்படின்ட்டே வந்து போயிடுவாங்க. ஸோ பாம்னி அரசுகளை வந்து தோற்கடித்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் தான் வந்து தோற்கடிக்கிறாரு. இந்த கஜபதி அரசர்களை வந்து தோற்கடித்து வெற்றி தூண் ஒன்று அங்கே நிறுவுறாரு. அந்த வெற்றி தூணோட பேர் வந்து சிம்மாச்சலம் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. இது வந்து விஜயநகரம். ஓகே, விஜயநகரத்தில் ஓடுது வந்து துங்கபத்ரா நதி. அதே பாம்னி அரசில் இருக்குல்ல, அதில் ஓடக்கூடிய நதி வந்து கிருஷ்ணா நதி. இந்த 2 நதிக்கு இடைப்பட்ட பகுதி வந்து ஒரு வளமான பகுதி, தோவாப் அல்லது ரேச்சூர் பகுதி அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஓகேவா, தோவாப் பார்த்துக்கோங்க, தோவாப் ரேச்சூர் பகுதி அப்படின்னு அழைப்பாங்க. இது வந்து ஒரு வளமான பகுதி. ஓகே, இந்த வளமான பகுதிக்கு தான் வந்து இவங்க 2 பேருமே வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, விஜயநகர பேரரசும் பாமினி அரசும். இந்த துங்கபத்ரா நதி வந்து இவங்க ஏரியா, கிருஷ்ணா நதி வந்து இவங்க ஏரியா. இந்த 2க்கும் நடுவில் உள்ள ஏரியா வந்து யாருக்கு அப்படின்ட்டு 2 டீம் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து அது வளமான பகுதியினால. ஓகேவா, இந்த காலகட்டத்தில் வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து ரொம்ப விஜயநகர் கூட வந்து ரொம்ப ஃப்ரெண்டு, பாம்னி அரசு கூட எதிரி. அதனால் போர்ச்சுகீசியர்களும் விஜயநகர பேரரசும் சேர்ந்து பாம்னி அரசை வந்து அட்டாக் வந்து பண்ணுவாங்க. போர்ச்சுகீசியர்களுக்கு வந்து கோவாவில் வந்து தலைமையிடம் இருந்துச்சு. அதேமாதிரி விஜயநகரத்தில் வந்து அவங்க அவைக்கே வந்துலாம் வந்து செயல்பட்டுருப்பாங்க. அவ்வளோ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து இருப்பாங்க. ஓகே, இவங்களோட காலகட்டத்தில் வந்து போர்ச்சுகீசியர் வந்து யாருன்னு பார்த்தா அல்புகர்க். ஓகேவா, அல்புகர்க் வந்து வராரு. போர்ச்சுகீசியர் தூதுவர் ஒருத்தர் வராரு. அவர் வந்து யாருன்னா டொமிங்கோ பயஸ். ஓகேவா, அந்த டொமிங்கோ பயஸோட குறிப்புகளில் இருந்து தான் வந்து கிருஷ்ணதேவராயர். ஓகேவா, டொமினோ பயஸ் வந்து கிருஷ்ணதேவராயர் அவைக்கு வந்து ஒரு போர்ச்சுகல் தூதுவர். ஓகேவா, டொமிங்கோ பயஸுங்கிறது கிருஷ்ணதேவராயர் அவைக்கு வந்து ஒரு போர்ச்சுகீசிய தூதுவர். இவரோட குறிப்புகளில் இருந்து தான் வந்து இந்த கிருஷ்ணதேவராயர் பற்றி நிறைய வந்து நம்ம எடுக்க முடிஞ்சு. ஓகேவா, அதே மாதிரி இவர் சொல்கிறாரு டொமிங்கோ பயஸ், இவர் வந்து ஒரு கம்பெல்ட் ரூலர். ஓகேவா, அதாவது இவர் வந்து ஒரு சிறந்த அரசன், எல்லாத்துலேயும் வந்து வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்ட்டு கிருஷ்ணதேவராயரை பற்றி புகழாரம் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பத்கல் அப்படின்ட்டு ஒரு இடத்துல வந்து கோட்டை அமைச்சுக்கிட்ட போர்ச்சுகீசியர்களுக்கு வந்து பெர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க விஜயநகர பேரரசு கடங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால் அந்த விஜயநகர பேரரசு பகுதியில் உள்ள ஒரு பத்கல் அப்படின்ட்டு ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு கோட்டை அமைச்சுக்கலாம் அப்படின்ட்டு பெர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது நாகலாபுரம் அப்படின்ட்டு ஒரு ஊரை வந்து உருவாக்குறாங்க. நாகலாபுரம் அப்படின்ட்டு ஒரு ஊரை வந்து ஏன் வந்து கிருஷ்ணதேவராயர் வந்து உருவாக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மனைவி பேர் வந்து நாகலாதேவி. அவரோட மனைவி பேரின் நினைவாக வந்து ஒரு ஊரை வந்து உருவாக்குறாரு. அதான் வந்து நாகலாபுரம். கட்டிடக்கலையில் வந்து இது நம்ம இப்போ ஃபுல்லாக கிருஷ்ணதேவராயரை பற்றி தான் பார்க்குறோம். இருக்கிறதுலே முக்கியமான ஆள் விஜயநகர பேரரசில் கிருஷ்ணதேவராயர். கட்டிடக்கலையை பொறுத்த வரைக்கும் மதில் சுவரை வந்து கட்டுறாரு, மதில்களுக்கு வந்து கோபுரம் வந்து கட்டுறாரு. ஏன்னா ஏற்கனவே வந்து கோவில்லாம் வந்து கட்டி வச்சுட்டாங்க. ஓகேவா, இனிமேல் வந்து அதை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் வந்து மேம்படுத்துகிறோம். அதனால மதில் சுவர் கட்டுதல், மதில் கோபுரம் வந்து கட்டுறாரு, ராய கோபுரம், பெரிய பெரிய கோபுரங்கள்லாம் வந்து கட்டுறாரு, மண்டபங்கள் வந்து கட்டுறாரு. ராய கோபுரத்துக்கு உதாரணம் வந்து சிதம்பரம், இது பெரிய பெரிய கோபுரங்கள், காளகஸ்தி கோபுரங்கள்லாம் வந்து கட்டுறாங்க. அடுத்து ஹம்பி பகுதியில் வந்து ஒரு 2 கோயில் வந்து கட்டுறாங்க. ஓகேவா, ஹம்பி பகுதியில் வந்து 2 கோயில் வந்து கிருஷ்ணதேவராயர் காலகட்டத்தில் கட்டுறாங்க. ஹசரா ராமசாமி கோவில், விட்டலசாமி கோவில் அப்படின்ட்டு 2 கோயில்களை வந்து கட்டுறாங்க. ஓகேவா, இதோட வந்து கிருஷ்ணதேவராயரோட காலங்களோட அந்த இதெல்லாம் முடிஞ்சு. ஓகே, கிருஷ்ணதேவராயர் வந்து துளுவ மரபில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆள். 20 வருஷம் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு. ஓகே, 20 வருஷம் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அடுத்தது அவர் இறந்துருவார். ஓகே, 1529 அவர் இறந்த பிறகு அவரோட தம்பி அச்சுதராயர் வந்து வராரு. 1529 1542 வரைக்கும் வராரு. இப்போவும் வந்து துளுவ மரபில் தான் இருக்குது. ஓகேவா, வராரு கிருஷ்ணதேவராயரோட தம்பி. ஆனால் ஓகேவா, ஆனால் இந்த உண்மையான பவர் வந்து யார்கிட்ட இருக்குன்னா கிருஷ்ணதேவராயரோட மருமகன் ராமராயர். ஓகேவா, ராமராயர்கிட்ட தான் வந்து ஃபுல் பவரும் வந்து இருக்குது. இவர் வந்து ஒரு பெயரளவில், அச்சுதராயர் வந்து ஒரு பெயரளவு மன்னனாக வந்து இருக்கிறாரு. பெயரளவு மன்னனாக வந்து இருக்கிறாரு. ஓகே, உண்மையான பவர் வந்து யார்கிட்ட இருக்குன்னா ராமராயர்கிட்ட தான் வந்து இருக்குது உண்மையான பவர். அவர் வந்து கிருஷ்ணதேவராயரோட மருமகன். இந்த அச்சுதராயரோட காலகட்டத்தில் நுனீஸ் அப்படின்ட்டு ஒரு பாரசீக பயணி வந்து வந்திருக்கிறாரு. அவருக்கு பிறகு ஓகேவா, இதோட இவரை பற்றி அவ்வளோதான், அச்சுதராயரை பற்றி அவ்வளோதான். இவருக்கு பிறகு சதாசிவராயர் அப்படின்ட்டு ஒரு அரசர் வந்து வராரு.
ஓகேவா. இவர் வந்து 1543 1570 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. இந்த சதாசிவராயர் வந்து யாருன்னா கிருஷ்ணதேவராயரோட இன்னொரு பையன். ஓகேவா, சாரி, கிருஷ்ணதேவராயரோட பையன். இது வந்து கிருஷ்ணதேவராயரோட தம்பி வந்து அச்சுதராயர். ஓகேவா. அதுக்கு பிறகு அவரோட பையன் வந்து ஆட்சி பிடிச்சிட்டான். போதும் போதும், நீங்கள் ஆட்சி புரிஞ்சது நீங்கள் ஒன்றும் சரியாக புரியல அப்படின்ட்டு அவங்களோட பையன், குட்டி பையனாக இருந்திருப்பான், ரொம்ப பெருசாகி வந்துட்டான். ஓகேயா. அவங்களோட பையன் வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிட்டான். பிடித்த பிறகு 1565 தலைக்கோட்டை போர். ஓகேவா, பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா. இது வந்து ரொம்ப முக்கியம். பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டை போர். இதை வந்து ராட்சச தங்கடி போர் அப்படின்ட்டும் அழைக்கிறார்கள். இந்த தலைக்கோட்டை போர் வந்து என்னென்னா விஜயநகர பேரரசுக்கும் தக்கான சுல்தானியம், அதாவது தக்கான சுல்தானியம்னு ஏன் வந்து அழைக்கிறாங்கன்னா, பாமினி பேரரசு இருக்குல்ல, பாமினி அரசு வந்து அப்போ வந்து 5 தான் வந்து ஸ்பிளிட்டாக பை கடந்தாங்க. பாமினியில் வந்து 5 சகோதரர்கள், 5 சகோதரர்களும் சண்டை போட்டி ஸ்பிளிட்டப்பாக கடந்தனால தான் இது தக்கான சுல்தானியம் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. இதில் எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு சண்டை வரும். ஓகேவா. இந்த விஜயநகர பேரரசுக்கும் தக்காணி சுல்தானத்துக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை வரும். சண்டை வர போதெல்லாம் ராமராயர் வந்து இந்த 5 பேர் இருக்காங்களே, இந்த 5 பேருக்குள்ளே சண்டையை இழுத்து விட்டுருவார். 5 பேருக்குள்ளே சண்டையை இழுத்து விட்டு இங்கே ஒரு 3 பேரை வந்து வாங்கிக்கிடுவார். விஜயநகரத்துக்கு நீங்கள் 3 பேர் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம போய் அவங்க 2 பேரை அடிச்சிருவோம் அப்படின்ட்டு ஒரு சதி பண்ணியே வந்து இவருங்க ஜெயிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த போர் இருக்குல்ல, இந்த பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா போர், விஜயநகர தக்கான சுல்தானியம், இந்த போரில் வந்து இவங்க 5 பேர் வந்து சேர்ந்துருவாங்க. ஓகேவா. அதற்கு முன்னாடி 5 பேர் பிரிஞ்சிருப்பாங்க. இவர் ராமராயர் வந்து ஈஸியாக வந்து சண்டை இழுத்து விட்டு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம அவங்கள ஜெயிச்சிரும் அப்படின்ட்டு ஏமாற்றியே ஜெயிச்சுக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அவங்க 5 பேர் வந்து உஷாராகி இவங்களை வந்து நம்ம 5 பேர் சேர்ந்தாதான் அடிக்க முடியும்ட்டு 5 பேர் சேர்ந்து வந்து தாக்குவாங்க. ஓகே, 5 பேர் சேர்ந்து ஜாயின் பண்ணி, ஓகேவா, 5 பேர் ஜாயின் பண்ணி விஜயநகர பேரரசை வந்து தரைமட்டமாக வந்து ஆக்கிடுவாங்க. ராமராயரை வந்து கைது செஞ்சு கொலையும் வந்து செஞ்சுருவாங்க. ஓகேவா. இந்த தலைக்கோட்டை போரில் வந்து சதாசிவனார் வந்து பெண்ணுக்கோட்டைக்கு வந்து தப்பிருந்தார். ஓகேவா. அதுக்கு பிறகு இதோடு முடிஞ்சு. ஓகே, இதோட விஜயநகர பேரரசு வந்து ஒரு சிற்றரசு ஆகிட்டு எல்லாரையும் அடித்து துவைச்சிட்டாங்க பாமினி அரசு. ஓகே, பாமினி அரசு விஜயநகர பேரரசை தரைமட்டம் ஆக்கிட்டு, ஸோ விஜயநகர பேரரசு வந்து ஒரு சிற்றரசு ஆக்கிட்டு அடுத்த கடைசி மரபு தான் என்னதுன்னா ஆரவீடு மரபு. ஓகே, ஆரவீடு மரபு 1570 1572 வரைக்கும். ஆனால் இது வந்து சும்மா ஒரு பேரளவில் தான் வந்து இருந்துச்சு. இதோட ஃபவுண்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமலர். இவர் வந்து யாருன்னா சகோதரர் ஆஃப் ராமராயர். ஓகே, ராமராயரை வந்து கொண்டுட்டாங்க. ராமராயரோட சகோதரர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமலர் அல்லது திருமல்லர். ஓகேவா, அந்த மாதிரி பேர் வரும். இவருக்கு அப்புறம் ரங்கர் அப்படின்ட்டு ஒரு வராரு, வெங்கடர் அப்படின்ட்டு ஒருத்தர் வராங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து ஆட்சி பண்ணுறதுக்கு இடமே கிடையாது, தலைநகரமே இல்லாமல் சும்மா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, இவங்களோட காலகட்டத்தில் வந்து நிறைய விஜயநகர பேரரசுக்குள்ள நிறைய இது இருந்துச்சுல்ல. இப்போ விஜயநகர பேரரசு இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அவங்களுக்கு கீழே என்னது, அவங்க வந்து நிறைய நாயக் முறை வந்து வச்சுருந்தாங்களா. நாட்டை வந்து பல பகுதிகளாக பிரித்து நாயக் முறையை வச்சுருந்தாங்க. அந்த மாநிலத்திலேருந்து பாளையங்கள் அப்படின்ட்டு வச்சுருந்தாங்கல்ல, அந்த மாநிலங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுக்கான சுதேசத்தை வந்து அறிவிச்சுக்கிறாங்க. அந்த நாயக் மன்னர்கள்லாம் வந்து சுதேச நாயக்கர்களாக வந்து அறிவிச்சுக்கிறாங்க. ஏன்னா விஜயநகர் வந்து டம்மி ஆகிட்டு, இனிமேல் விஜயநகர்னால நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு அந்த நாயக் மன்னர்கள்லாம் வந்து அவங்கள வந்து நாங்கள் சுதந்திரமாக செயல்படணும், நாங்கள் சுதேச நாயக்கர்கள் அப்படின்ட்டு அறிவிச்சுக்கிறாங்க. அதில் அறிவித்தது யாருன்னா வேலூர் நாயக்கர், மதுரை, தஞ்சை, செஞ்சி, இவங்க எல்லாருமே வந்து தங்களை சுதேச நாயக்க மன்னர்களாக வந்து அறிவிச்சுக்கிட்டாங்க. இந்த கட்டத்தில் வந்து 2 குரூப் வந்து இருக்குது. ஓகேவா. என்னென்னா ஒரு குரூப் வந்து விஜயநகர ஆரவீடு மரபுக்கு வந்து விசுவாசியாக வந்து இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து விஜயநகர பேரரசில் உள்ளவங்க தான், ஸோ ஆரவீடுக்கு வந்து விசுவாசியாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் வந்து சுதேச மன்னர்களை வந்து அறிவிச்சிட்டாங்க. இந்த ஆதரவு கொடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து பெரும்பேடு எச்சம நாயக்கர் அவரோட தலைமையில் வந்து இருக்கிறாங்க. இங்கே சுதேச மன்னர்கள் வந்து வேலூர் நாயக்கரோட தலைமையில் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு வந்து சண்டை வருது. ஓகே, இவங்க 2 பேருக்கு இடையில வந்து சண்டை வருது. இந்த சண்டை வந்து என்னென்னா உத்திரமேரூர் போர் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. இதில் இந்த டீம் தான் வந்து வெற்றி பெறும். ஓகேவா. இதோட முடிஞ்சு, இதோட விஜயநகர பேரரசு வந்து ஃபினிஷ். ஓகேவா. இந்த ஆரவீடு மரபு வந்து சும்மா தான். அந்த 2 குரூப் இருக்கும். ஓகேவா. விஜயநகர பேரரசுலேருந்து போகிறவங்க போகாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்க அப்படின்ட்டு 2 பேர் இருப்பாங்க. சுதேச அரசு அறிவித்து தனித்தனியாக வந்து போயிட்டாங்க. இது அந்த போர். ஓகேவா. இந்த கேட்கலாம், பெரும்பேடு எச்சம் நாயக்கர் மற்றும் வேலூர் நாயக்கர்களுக்கு இடையே நடைபெற்ற போரின் பெயர் வந்து என்னன்னு கேட்கலாம். கேட்டால் உத்திரமேரூர் போர் எப்போ நடந்துச்சுன்னா 1601 வந்து
நடைபெறுகிறது. இதோட வந்து என்னது விஜயநகர பேரரசோட முக்கியமான அடுத்தது வந்து என்னென்னா இதோட டாபிக்ஸ் முடிஞ்சு அடுத்தது இவங்க வந்த வெளிநாட்டினர் வருகை. ஓகேவா, யாரெல்லாம் வரா? இபின் பத்துத்தா வராரு, மொரோக்கோ நாட்டு பயணி. ஓகே, மூரிஷ் ஒருத்தர் வந்திருப்பார், அவர் வந்து முகமது பின் துக்ளக்கோட இதில் வருவார். ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது வந்து வேறு ஒரு இதில் வரும். முகமது பின் துக்ளக் வந்து டெல்லி சுல்தானில் வருவார். ஸோ அங்கே எழுத வேண்டியது இங்கே எழுதிக்கிட்டேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா, முகமது பின் துக்ளக் வந்து தமிழ்நாட்டோட நிலையை பற்றி மூரிஷ் வந்து சொல்லியிருப்பார். இதில் வந்து இப்புன் பத்தித்தா மட்டும்தான் தேவை. ஓகே, இப்பின் பத்தித்தா, மொரோக்கோ நாட்டு நிக்கலோட்டி டி கோண்டி, வெனிசு நகர் பயணி, நிக்கிட்டின் ரஷ்யாவோட பயணி, நுனிஸ். ஓகேவா, நுனிஸ் போர்பசா பயஸ். ஓகேவா, நுனிஸ் போர்பசா பயஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த அச்சுதராயர் கிருஷ்ணதேவராயரோட காலகட்டத்தில் வந்து வந்திருக்கக்கூடிய போர்ச்சுகல் பயணிகள். ஓகேவா, எப்படி கேட்பாங்கன்னா போர்ச்சுகல் பயணி அப்படின்னா நுனிஸு போர்பசா பயஸ் இவங்கெல்லாம் வந்து வந்திருக்காங்க. அச்சுதராயர் காலத்தில் வந்து நுனிஸ் மற்றும் போர்பசா வந்திருக்காங்க. பயஸ், ஓகேவா, டொமிகோ பயஸ் இருக்கார்ல, அவர் வந்து கிருஷ்ணதேவராயரோட காலகட்டத்தில் வந்திருக்காங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து உள்ளே பார்த்தோம்ல, அந்த கண்டென்ட் தான் வந்து கொஞ்சம் எடுத்து தனியாக சொல்லியிருக்கு. நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் மகா பிரதானி அப்படின்ட்டு யாரை வந்து அழைக்கிறாங்கன்னா முதலமைச்சர் அழைக்கிறாங்க. மகா நாயக்காச்சாரி அப்படின்ட்டு முதலமைச்சரை வந்து அழைக்கிறார்கள். படைத்தளபதிகள், ஓகே, படைத்தளபதிகளை வந்து தளவாய் அப்படின்ட்டு அழைக்கிறார்கள். பாதுகாவலர்கள், ஓகே, வாசலில் நிற்கக்கூடிய பாதுகாவலர்களுக்கு வந்து வாசல்னே வந்து பேர் வச்சுட்டாங்க. அடுத்தது செயலர் மற்றும் கணக்கர்களுக்கு வந்து ராயசம் அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. உதவியாளர்களுக்கு வந்து அடைப்பம் அப்படின்ட்டு பேர் வந்து இருக்குது. இவங்களோட நிர்வாக முறையை பார்த்திங்கன்னா நாடு, ராஜ்யம், சீமை, ஸ்தலம், கம்பனா, கிராமம் அப்படின்ட்டு இருக்குது. இல்லை நாடுகளை வந்து பல மாகாணங்கள் அல்லது மாநிலங்களாக வந்து பிரிக்கிறாங்க. 6 மாகாணம் மற்றும் மாநிலங்களாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, மாகாணம் அல்லது மாநிலமாக வந்து பிரிச்சிருக்காங்க. சீமைகள் வந்து என்னென்னா 40 கிராமங்கள் அல்லது பாளையங்கள். ஓகேவா, ஏன்னா மாநிலத்தை வந்து எப்படி பிரித்தாங்க? பாளையமாக பிரித்தாங்க. அடுத்த ஸ்தலம் அப்படின்னா வந்து 5 கிராமம் அல்லது 10 கிராமம் வந்து இருந்துச்சுன்னா ஸ்கலம் அப்படின்ட்டு அர்த்தம், ஸ்தலம். அடுத்து கம்பனா அப்படின்னா வந்து பெரிய கிராமம். கிராமம், கம்பனா அப்படின்னா பெரிய கிராமம், கிராமம் அப்படின்னா சின்ன கிராமம், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா, மாநிலத்தை தான், ஓகே, அந்த மாநிலத்தை விஜயநகர பேரரசு வந்து மாநிலமாக பிரித்து நாயக் அப்படின்ட்டு ஒருத்தர்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த நாயக் வந்து என்ன பண்ணுவார்னா பாளையங்களாக பிரித்து இது பண்ணுவார். ஓகேவா, அந்த கான்செப்ட் முறை தான் இது நாயக்கர் முறை. நாயக்கர் முறையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா விஜயநகர பேரரசு மாநிலங்களாக பிரித்து நாயக் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து கொடுத்துருவார். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை வந்து ஒரு நாயக்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டை வந்து இவர் வந்து பாளையமாக வந்து பிரிப்பார். ஓகே, இவர் வந்து பாளையமாக பிரித்து நீங்கள் வந்து வரி வசூல் செஞ்சு என்கிட்ட தாங்கம்பார். ஓகே, இவங்க வந்து இந்த பாளையங்களாக பிரிச்சுருப்பாங்களே, இந்த பாளையங்களாக பிரித்தவங்க இவங்க வந்து வரி வசூல் செய்து நாயக்கர்கிட்ட குடிப்பாங்க. இந்த நாயக்கர்கள் வந்து போய் விஜயநகர பேரரசிட்ட வந்து வரி வசூலை வந்து கட்டுவாங்க. இதுதான் வந்து இந்த நாயக்கர் முறையோட மெயின் ப்ரொசீஜரே. ஓகேவா, தமிழில் வந்து இந்த முறைக்கு வந்து நாயக் கட்டணம் அப்படிங்கிறாங்க. கர்நாடகம் மற்றும் கன்னடத்தில் வந்து நாயக் தானம் அப்படிங்கிறாங்க. தெலுங்கில் வந்து நாயன் கரலு அப்படின்ட்டு அறிக்கிறாங்க. ஓகேவா, இந்த பணத்தை வந்து எப்போ போய் கட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவமி. ஓகேவா, நவமியில் போய் பணத்தை ஃபுல்லாத்தையும் போய் நாயக்கர்கள் வந்து விஜயநகர்கிட்ட வந்து கட்டுவாங்க. ஓகேவா, எல்லா மாதம் எல்லா நாளில் போய் கட்ட மாட்டாங்க. அந்த ராம நவமி வந்து எப்போ வருதோ அந்த டைமிங்கில் போய் வந்து கட்டுவாங்க. ஓகேவா, அந்த திருவிழா டைம். இதை பற்றி வந்து எந்த நூலில் வந்து குறிப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராய வாசகம் அப்படின்ட்டு ஒரு நூல் இருக்குது, தெலுங்கு நூல். இந்த தெலுங்கு நூலில் வந்து குறிப்பிடுறார்கள். இதில் வந்து பல இனக்குழு மக்கள்கள் வந்து நாயக் பதவியில் வந்து பதவி வகித்தாங்க அப்படிங்கிறாங்க. வனமக்கள், யாதவர், பில்லாமா. ஓகேவா, பில்லாமா வந்து ஆந்திரா சைடு, யாதவர்கள் வந்து இந்த தமிழ்நாடு சைடில். இவங்க வந்து முல்லை இன மக்கள்கள். விவசாயிகள் அவங்க வந்து ரெட்டி இனத்தவர்கள். வணிகர்கள் பலிஜா இனத்தவர்கள். வைத்தியர்கள் வந்து பிராமணர்கள். இவங்க எல்லாருமே வந்து நாயக் பதவி வந்து வகித்தார்கள் அப்படின்ட்டு கூறுகிறார்கள். இதில் வந்து நிறைய பேட்டைகள் வந்து உருவாகுது. அதாவது புதிய புதிய மக்கள் வந்து குடியேற்றம் அடைகிறார்கள். தமிழ்நாட்டில் வந்து ஆந்திர மக்கள், கன்னட மக்கள் இவங்க எல்லாருமே வந்து இவங்க காலகட்டத்தில் விஜயநகர காலகட்டத்தில் வந்து குடியேறுகிறார்கள்.
இவங்க இதில் வந்து இருந்த ஒரே குறைபாடு வந்து என்னென்னா ஜாதிய முறை மற்றும் அடிமை முறை தான் வந்து இவங்க இதில் இருந்த மிகப்பெரிய குறைபாடாக இருக்குது. ஏன்னா ஜாதிய முறை வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, பிராமணர்கள் ஆதிக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சு, அடிமை முறையும் வந்து அதிகமாக வந்து இருந்துச்சு. ஓகேவா, ஜாதிய முறையினாலும் அடிமை முறையினாலும் ஒன்று தான். ஓகேவா, அது வந்து இருந்துச்சு அப்படின்ட்டு 2 பயணிகள் வந்து சொல்கிறாங்க. நிக்கோலோ டி கோண்டி மற்றும் நிக்கிட்டின் இவங்க 2 பேர் வந்து கூறுகிறார்கள். இவங்களுக்கு வந்து இவங்களோட மற்றொரு குறைபாடு, ஓகேவா, ஜாதிய முறை அடிமை முறை வந்து ஒரு குறைபாடு. மற்றொரு குறைபாடு வந்து 1330 கிளர்ச்சிகள் வந்து இவங்க காலகட்டத்தில் வந்து ஏற்பட்டிருக்கு. எதற்காண்டினா இந்த வரி வசூல் முறைக்காண்டி. ஓகே, விஜயநகர பேரரசோட வரி வசூல்காரங்களில் நாயக்கர் மன்னர் விதித்து வரி வசூல் செஞ்சு இதற்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்து 1430 கிளர்ச்சிகள் வந்து நடைபெற்றிருக்கு. இது வந்து விஜயநகர பேரரசோட இது குறைபாடுகள், 2 குறைபாடுகள், ஜாதிய முறை அடிமை முறை மற்றும் இந்த வரிக்கு எதிரான கிளர்ச்சி, இந்த 2 வந்து குறைபாடுகள். அடுத்த நாணய முறையை பொறுத்த வரைக்கும் வராகான் அப்படின்ட்டு தங்க நாணய முறையும் வந்து இருந்திருக்கு, பகோடா அப்படின்ட்டு நாணய முறையும் வந்து இருந்திருக்குது. அடுத்தது இவங்களோட ஒரு அந்த நாணயத்தில் இருக்குல்ல, நாணயத்தில் வந்து ஒரு உருவம் பொறித்த ஒரு பறவை வந்து இருக்கிறது. பகோடா வாரகன் அந்த நாணயத்தில் உருவம் பொறித்த ஒரு பறவை வந்து இருக்குது. அந்த பறவை வந்து ஒரு கற்பனை பறவை. என்ன பறவைனா கண்ட பெருண்ட பறவை. ஓகே, கண்ட பெருங்கண்ட பறவை. இந்த பறவை வந்து எப்படின்னா ஒரு கழுகு இருக்குன்னு நினச்சிக்கோங்க. நமக்கு படம் வேறு வரைய தெரியாத. ஓகே, இங்கே இருக்க பாருங்க, ஒரு கழுகு வந்து ஒரு யானையை வந்து தன் காலால் வந்து தூக்கிட்டு போது மாதிரி ஒரு படம் இருக்கும். இது புக்கில் இருக்கான்னு தெரில, இருந்தால் பார்த்துக்கோங்க. ஓகேயா, ஒரு கழுகு வந்து ஒரு யானையை வந்து தன் கால்னால் தூக்கிட்டு போவோம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய பறவை அப்படின்ட்டு ஒரு கற்பனை பறவை வந்து இவங்களோட நாணயத்தில் வந்து உருவம் வந்து பொறிச்சிருக்காங்க. ஒரு கழுகு மாதிரி ஒரு இது. உதாரணத்துக்கு இந்த 2.0 ஒரு பறவை வரும்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2.0 வரக்கூடிய ஒரு பறவை மாதிரி ஒரு பறவை. அந்த பறவை காலில் வந்து ஒரு யானையை வந்து தூக்கிட்டு போதுமாய். ஓகேவா, ஒரு யானையை வந்து தூக்கிட்டு போதுமாய் ஒரு கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு உருவம் தான் வந்து இந்த கண்ட பெருண்ட பறவை அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. அதை தான் வந்து என்னது இந்த பகோடா மற்றும் வாரகன் நாணயத்தில் வந்து உருவம் பொறித்து வைத்திருக்கார்கள். ஓகேவா, அந்த நாணயத்தில் வந்து கன்னடம் மற்றும் நகரி எழுத்துக்கள் வந்து நாணயத்தில் பதிக்கப்பட்டுள்ளது. இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சங்கம மரபு மற்றும் துளுவ மரபு தான் வந்து பெஸ்ட்டு. ஓகேவா, இலக்கியத்தில் வந்து சங்கம மற்றும் துளுவ மரபத்தில் வந்து நிறைய வந்து செய்தார்கள். ஓகேவா, இதோட வந்து விஜயநகர பேரரசு வந்து முடிஞ்சு. ஓகே, விஜயநகர பேரரசு வந்து இவ்வளவு தான். அதுக்கு அடுத்து நமக்கு ஓகே, இந்த பாமினி சுல்தானியம் வந்து 1347 1526 வரைக்கும் இருந்த ஒரு இடைக்கால அரசு. ஓகேவா, இந்த பாமினி சுல்தானியம் பார்ப்பதற்கு முன்னாடி 14ஆம் நூற்றாண்டு இருக்குல்ல, 14ஆம் நூற்றாண்டில் வந்து யார் வந்து எந்தெந்த பகுதியில் ஆட்சி பண்ணார்கள்ட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஏன்னா எல்லா கதையும் வந்து இதில் இன்க்ளூட் ஆகும். தேவகிரி பகுதிகளில் வந்து யாதவர்கள் ஆட்சி பண்ணாங்க. வாரங்கல், ஓகேவா, ஆந்திராவோட வாரங்கல் பகுதியில் வந்து காக்கத்தியர்கள் வந்து ஆட்சி பண்ணார்கள். கர்நாடகா பகுதி துவார சமுத்திரத்தில் வந்து ஹொய்சாளர்கள் வந்து ஆட்சி பண்ணார்கள். மதுரை பகுதியில் வந்து பாண்டியர்கள் வந்து ஆட்சி பண்ணார்கள். இந்த காலகட்டத்தில் வந்து டெல்லி சுல்தானோட பீரியடும் வந்து இந்த காலகட்டம் தான். அவங்க 1200 இருந்து 1500 வரைக்கும் இந்த பாமினி சுல்தானியம் அந்த காலகட்டம் தான். ஸோ டெல்லியில் வந்து டெல்லி சுல்தான் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அலாவுதீன் கில்ஜி. ஓகே, அலாவுதீன் கில்ஜி காலகட்டத்தில் மாலிக் கஃபூர் அவரோட படைத்தளபதி. ஓகே, அலாவுதீன் கில்ஜியோட படைத்தளபதி மாலிக் கஃபூர். இவர் 1304 முதல் 10 வரைக்கும் இருப்பார். இவரோட படையெடுப்பு, ஓகேவா, இவர் டெல்லியிலேருந்து படையெடுக்கிறாரு. யார்? மாலிக் கஃபூர். அவர் தேவகிரியில் உள்ள யாதவர்களை வந்து ஜெயிக்கிறாரு. அடுத்தது காக்கத்தியர்கள். ஓகேவா, நம்ம இதற்கு முன்னாடியே பார்த்துருப்போம். வாரங்கல் பகுதியில் உள்ள காக்கத்தியர்கள் பிரதாபருத்திரன் வந்து தோற்கடிக்கிறாரு. அடுத்தது இங்கே யாதவர்களை வந்து 3ஆம் பல்லால வந்து தோற்கடிக்கிறாரு. அடுத்த துவார சமுத்திரம் ஹொய்சாளர்களை தோற்கடிக்கிறார். அடுத்த பாண்டியர் மன்னர்கள் வரைக்கும் எல்லாரையும் வந்து தோற்கடிக்கிறார். அவர் வெற்றி பெற்ற இடங்களில் வந்து ஒரு படைத்தளபதி. ஓகேவா, இவர் வந்து ஒரு படைத்தளபதி. அவர் வெற்றி பெற்ற இடங்களில் வந்து அவருக்கு கீழே ஒரு தளபதி இல்லைன்னா ஒரு படைத்தளபதி, ஒரு ஆளுநர், எந்த பேருனாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா, நியமனம் செஞ்சுட்டு போயிடுவார். மாலிக் கஃபூர் வந்து இவ்வளோ இடத்தையும் ஜெயிச்சுட்டு இந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆளுநர் அல்லது படைத்தளபதியை வந்து நியமனம் செஞ்சுட்டு அதை வந்து முஸ்லீம் சுல்தானியம் அப்படின்ட்டு மாற்றிட்டு போயிட்டார். ஓகேவா,
அதுக்கு பிறகு இவர் வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வந்திருக்காருன்ட்டு தகவல் வந்திருக்கு. அவருக்கு பிறகு ஓகேவா, இப்போ அலாவுதீன் கில்ஜிக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னா முகமது பின் துக்ளக். ஓகே, முகமது பின் துக்ளக் வந்து 1325 வராரு. அவர் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு வந்து தலைமையகத்தை வந்து மாற்றுறாரு. அடுத்தது தேவகிரிலேருந்து திரும்பி டெல்லிக்கு வந்து மாற்றிடுறாரு. ஓகே, அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு விசித்திரமான எண்ணமுடையவர். அவரோட காலகட்டத்தில் தான் வந்து தேவகிரிக்கு வந்து தௌலதாபாத் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் வந்து செய்கிறாங்க. ஓகேவா, தேவகிரிக்கு தௌலதாபாத் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்த அரசர் யாருன்னு கேட்டால் முகமது பின் துக்ளக், டெல்லி சுல்தானில் உள்ளவர். ஓகே, இப்படி மாற்றிக்கிட்டு இருக்கும்போது இவரோட காலத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முகமது பின் துக்ளக் காலத்தில் அவர் வந்து டெல்லியில் தான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவார். அதனால் வந்து இந்த மற்ற பகுதியில் இருந்த இந்த ஆளுநர்கள் இருக்காங்கல்ல, அந்த படைத்தளபதிகள் அல்லது ஆளுநர்கள், சுல்தானியம், ஓகேவா, அந்த சுல்தானியம்லாம் வந்து அவங்களுக்கான சுதந்திரத்தை வந்து அறிவிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஓகேவா, அப்படி சுல்தானிய படைத்தளபதிகள் வந்து அவங்களோட சுதந்திரத்தை அறிவிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படி அறிவித்த முதல் சுதந்திரத்தை அறிவித்த சுல்தானியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை சுல்தானியர் தான் வந்து அறிவித்தார். ஓகேவா, நாங்கள் வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டோம், நாங்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட போகிறோம் அப்படின்ட்டு சுதந்திரத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து ஓகேவா, அதுக்கு பிறகு வந்து இது விஜயநகரத்தில் வந்து ஹம்பியை தலைநகரம் கொண்டு சுதந்திரத்தை அறிவிச்சிருந்தாங்க. தேவகிரி, ஓகேவா, தேவகிரியில் 1345, இது மதுரை வந்து 1333, ஹம்பி, ஓகேவா, ஹொய்சாளர்கள் ஆட்சி பண்ண ஹம்பி, விஜயநகரம், ஓகே, ஹரிகரர் மற்றும் புக்கர் வந்து 1336 வந்து சுதந்திரம் அறிவித்து சுல்தானியத்தை வந்து ஆட்சி பண்ணுறாங்க. அடுத்தது எதில் நமக்கு முக்கியமானது வந்து எதுனா தேவகிரி. ஓகே, தேவகிரி பகுதியை ஆட்சி பண்ணவங்க தான் வந்து பாமினி. 1345 ஜாஃபர் கான் அப்படின்றவர் வந்து சுல்தானியத்தை வந்து அறிவிச்சிருவார். ஓகே, கூட வந்து ஏன் சொல்கிறேன்னா, இவங்களோட காலகட்டத்தில் வந்து என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரிவதற்காண்டி தான் வந்து சொன்னேன். ஓகேவா, முக்கியமானது வந்து தேவகிரி தான் நமக்கு தேவை. தேவகிரியில் வந்து பாமினி வந்து ஆட்சி புரிதாங்க. 1345 ஜாஃபர் கான் வந்து சுதந்திரத்தை அறிவிச்சிருந்தார். ஓகேவா, ஜாஃபர் கானுக்கு பிறகு வந்தவர் தான் வந்து அலாவுதீன் பாபின் ஷா. ஓகேவா, அலாவுதீன் பாபன் ஷா தான் வந்து பாமினி அரசை வந்து தோற்றுவித்தவர். ஓகேவா, பாமினி அரசை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்கலாம், கண்டிப்பாக கேட்பாங்க. பாமினி அரசை வந்து தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டால் அலாவுதீன் பாபன் ஷா. ஓகே, இவருக்கு வந்து மற்றொரு பேரும் வந்து இருக்குது, என்னன்னா ஹசன் கங்கு பாமினி. ஓகே, இந்த ஹசன் கங்கு பாமினி இவரோட பேரில் தான் வந்து இவங்களோட ஆட்சியே வந்து இருக்குது. ஓகேவா, பாமினி அரசு இவரோட பேரில் தான் வந்து இவங்களோட அரசை வந்து தோற்றுவிக்கிறாங்க. இந்த பாமினி அரசுக்கும் கிருஷ்ணா, ஓகேவா, பாமினி பேரரசு, ஓகே, பாமினி பேரரசுக்கும் விஜயநகர பேரரசுக்கும் இடையில் வந்து கிருஷ்ணா நதி வந்து ஓடுது. ஓகே, இந்த கிருஷ்ணா நதி தான் வந்து இவங்க ரெண்டு பகுதியும் வந்து பிரித்து வைக்கக்கூடியது எதுனா கிருஷ்ணா நதி. ஓகேவா, விஜயநகரில் வந்து ஒரு துங்கபத்ரா நதி வந்து ஓடுது. ஆனால் ரெண்டையும் வந்து பிரித்து வைப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதி தான் வந்து ரெண்டையும் வந்து பிரித்து வைக்கிறது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து ரெய்ச்சூர் அல்லது தோவா பகுதி அப்படின்ட்டு ஒரு வளமான பகுதி வந்து இருக்கிறது. ஓகே, இதில் முக்கியமான பாயிண்ட் வந்து இதுதான். ஓகேவா, இதெல்லாம் வந்து இதற்கு முன்னாடி கதைகள். ஓகேவா, எப்படி இருந்துச்சு, திரும்ப சுல்தானியம் வந்துச்சு. அந்த சுல்தானியத்தில் எல்லாரும் வந்து சுதந்திர சுல்தானியர்களாக வந்து அறிவித்தாங்க. அதில் வந்து ஒரு இதுதான் வந்து தேவகிரியில் உள்ள ஜாஃபர் கான் வந்து சுதந்திர சுல்தானை வந்து அறிவிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அலாவுதீன் பாபன் ஷா வந்து பாமினி அரசை வந்து தோற்றுவிக்கிறாரு. எப்போ 1347 வந்து தோற்றுவிக்கிறார். பாமினி அரசை தோற்றுவித்த ஆண்டு வந்து 1347. ஓகேவா, இவங்க வந்து பாரசீக மரபு அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து இந்த அலாவுதீன் பாபன் ஷா வந்து துருக்கிய உயர் அலுவலர் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. பாரசீக மரபில் வந்து ஷா மற்றும் ஷியா பிரிவு சேர்ந்த மன்னர்கள் பரம்பரையில் வரக்கூடியவங்க அப்படின்ட்டு கூறுகிறார்கள். ஏன்னா மீதியவர்கள் இந்த டெல்லியில் உள்ள டெல்லி சுல்தான் ஆட்கள்லாம் வந்து அரேபியர்கள், முகலாயர்கள் வந்து துருக்கியர்கள் மற்றும் மங்கோலிய இனத்தவர்கள் வந்து சேர்ந்தவர்கள். இவங்கெல்லாம் வந்து முஸ்லீமில் வந்து சன்னி பிரிவை வந்து சேர்ந்தவர்கள். இவங்க தான் வந்து ஷா மற்றும் ஷியா மரபை வந்து சேர்ந்தவர்கள் அப்படின்ட்டு கூறுகிறார்கள். ஓகே, இது வந்து கேட்க சான்சஸ் இல்லை. அடுத்த கேள்வி கேட்டால் இந்த கேள்வி கேட்கலாம். தேவகிரிலேருந்து குல்பர்க்னாவுக்கு தலைமையிடத்தை மாற்றியவர் யார்? ஓகேவா, தேவகிரிலேருந்து குல்பர்க்னாவுக்கு வந்து தலைமையிடத்தை மாற்றம் செய்தவர் யாருன்னு கேட்கலாம். கேட்டால்
இவர் தான் அலாவுதீன் பாமன் ஷா அல்லது ஹசன் கங்கு பாமினி. இந்த தேவகிரிக்கு வந்து நமக்கு இன்னொரு பேர் வந்து இருக்குன்ட்டு தெரியும். அது என்னது? தௌலதாபாத். தேவகிரியோட பேர் வந்து தௌலதாபாத்னு மாற்றம் செஞ்சிட்டாங்க. அடுத்தது இவரே வந்து 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்ட்டு அறிவித்து அவரோட நாணயத்தெல்லாம் வந்து பொறித்துக்கிட்டார். ஓகேவா? நான் தான் வந்து 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்ட்டு அவர் வெளியிட்ட நாணயங்களை வந்து பொறித்துக்கிட்டார். இவரோட காலகட்டத்தில் தராஃபுக்கள் அப்படின்ட்டு மாநிலங்களை வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா? மாநிலங்களை வந்து 4 வந்து பிரிக்கிறாங்க. அதோட பேர் வந்து என்னதுன்னா தராஃபுக்கள். ஓகேயா? இவங்க காலகட்டத்தில் 4 மாநிலம் வந்து பிரிச்சிருக்காங்க. அது வந்து என்னென்னா தௌலதாபாத் ஒரு மாநிலம், குல் பர்கானா ஒரு மாநிலம், பிடா ஒரு மாநிலம், பிரார் வந்து ஒரு மாநிலம் அப்படின்ட்டு 4 மாநிலம் வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த மாநிலத்துக்கான பேர்கள் வந்து என்னென்னா தராஃபுக்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. ஓகே, இதுவும் வந்து ஒரு முக்கியமான கேள்விகள். பாமினி அரசில் மாநிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன கேட்கலாம். தராஃபுக்கள் எத்தனை மாநிலங்கள் இருந்துச்சுன்னா 4. தௌலதாபாத், குல்பர்கானா, பிடாம், பிரார் அப்படின்ட்டு 4 வந்து இருக்கிறது. ஓகேவா? இதுதான் இந்த அலாவுதீன் பாபன் ஷா தான் வந்து முக்கியமான ஆள், ஹசன் கங்கு பாமினி. அதற்கு முன்னாடி வந்து இதோட வரலாறு, அதற்கு பிறகு வந்து இதில் வந்து மொத்தம் ஒரு 18 அரசர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க பாமினியில். ஓகே, நம்ம வந்து 18 வந்து பார்க்கண்டா ஒரு 6 பேர் வந்து பார்த்தா வந்து போதுமானது. 18 தேவையில்லை, 6 பேர் வந்து பார்த்தா போதுமானது. 6 பேருக்கு பற்றியும் ஒவ்வொரு பாயிண்ட்டு தான் வந்து முக்கியமான பாயிண்ட் இருக்கும். அதோடு முடிச்சு. ஓகேவா? யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா 1ஆம் முகமது ஷா, 2ஆம் முகமது ஷா, ஃபெரோஷா பாமினி, அகமது வாலிஷா, 3ஆம் முகமது ஷா. இவங்கள பற்றி தான் பார்க்கணும். ஓகே, நம்ம வந்து முதல் ஆள் பார்த்தாச்சு. இப்போ 2ஆவது ஆள் வந்து பார்ப்போம். 1ஆம் முகமது ஷா. ஓகே, 1ஆம் முகமது ஷாவை வந்து பார்க்கும்போது விஜயநகர பேரரசு கூட வந்து சண்டையிடுகிறார். 1ஆம் புக்கரை வந்து தோற்கடிக்கிறார். எதுக்குன்னா இந்த தோவாப் ராய்ச்சூர் பகுதி இருக்குல்ல, இந்த பகுதிக்கு வந்து விஜயநகர பேரரசும் சண்டை போடுவாங்க, பாமினி பேரரசும் சண்டை போடுவாங்க. ஸோ பாமினி அரசில் உள்ள 1ஆம் முகமது ஷா வந்து விஜயநகர பேரரசில் உள்ள 1ஆம் புக்கரை வந்து தோற்கடிக்கிறார் இந்த தோவாப் ராய்ச்சூர் இந்த பகுதிக்காண்டி. அதற்கு பிறகு 1363 காக்கத்திய போர் வந்து ஒன்று வருது. ஓகேவா? இந்த காக்கத்திய போரில் வந்து அவர் வாரங்கல் அரசரை வந்து தோற்கடிக்கிறார். இதனால் வந்து அவருக்கு 2 முக்கியமான விஷயங்கள் வந்து கிடைக்கிறது. அந்த 2 முக்கியமான விஷயங்கள் வந்து என்னென்னா, ஒன்று வந்து கோல்கொண்டா கோட்டை. ஓகேவா? ஒன்று வந்து கோல்கொண்டா கோட்டை, இன்னொன்று நீலக்கல் சிம்மாசனம். இந்த 2மே வந்து அவருக்கு வந்து கிடைக்கிறது. அதே மாதிரி இந்த 1ஆம் முகமது ஷா வந்து ஹசன் கங்கு பாமினியோட நேரடி வாரிசு. இந்த 2 இதுவுமே வந்து கிடைக்கிறது. என்னது? கோல்கொண்டா கோட்டை, நீலக்கல் சிம்மாசனம். இந்த 2மே வந்து கிடைக்கிறது. இதில் அந்த நீலக்கல் சிம்மாசனம் வந்து ஆகாய கலர்லேயும் பச்சை கலர். ஓகே, இந்த 2 கலர் கலந்த கலவையில் வந்து கலவையாக இருக்குது. ஓகேவா? ஆகாய கலரு, பச்சை நிற கலரு, இந்த 2லேயும் வந்து மிக்ஸ் ஆகின ஒரு சிம்மாசனம் தான் வந்து இந்த நீலக்கல் சிம்மாசனம். இதை வந்து அவர் இந்த காக்கத்திய போரில் வெற்றி பெறுவதனால் பரிசாக வந்து இவர் கிடைச்சிச்சு. இந்த நீலக்கல் சிம்மாசனம் பற்றி யார் வந்து சொல்கிறாங்கன்னா, அந்த டைமிங்கில் உள்ள ஒரு எழுத்தாளர் பிர்தௌசி. ஓகேவா? பிர்தௌசி அப்படின்ட்டு ஒரு எழுத்தாளர் வந்து ஷா நாமா அப்படின்ட்டு ஒரு புத்தகத்தில் வந்து இதை பற்றி குறிப்பிடுகிறார். ஓகேவா? இந்த நீலக்கல் சிம்மாசனத்தை பற்றி குறிப்பிடுகிறார். அது போக இவர் வந்து ஒரு ரெண்டு மசூதி வந்து கட்டியிருக்கிறாரு. அதில் ஒன்று வந்து ஜும்மா மசூதி, குல் பர்கானாவில் வந்து கட்டின ஜும்மா மசூதி. அதோட அளவு வந்து 216x16 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அது போக இவரோட மகன், ஓகேவா, 1ஆம் முகமது ஷாவோட மகன் முகாஜித் அப்படிங்கிறவர் வந்து ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து படுகொலை வந்து செஞ்சுருவாங்க. ஓகேவா? ஆப்கானியர்கள் நினைக்கிறேன். ஓகே, ஆப்கானியர்கள் வந்து முகாஜித் அப்படின்றவரது வந்து படுகொலை வந்து செஞ்சுருவாங்க. இந்த பர்தௌசி எழுதின புத்தகத்தோட பேர் வந்து கேட்கலாம் ஷானாமா. இந்த ஷானாமாவில் வந்து யாரோடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருப்பாங்கன்னா, இந்த 1ஆம் முகமது ஷாவோட வாழ்க்கை வரலாறு தான் என்னது? ஷானாமா. அந்த ஷானாமா அந்த புத்தகத்தில் தான் வந்து இந்த நீலக்கல் சிம்மாசனத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? 1ஆம் முகமது ஷா பற்றிய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தின் பெயர் என்னன்னு கேட்டால் ஷானாமா. எழுதியவர் வந்து பெர்தௌசி. அடுத்து 2ஆம் முகமது ஷா பற்றி ஒன்றும் கிடையாது. அடுத்தது மூன்றாம் முகமது ஷா இல்லை, பெரோஷா பாமினி. ஓகே, பெரோஷா பாமினியை பொறுத்த வரைக்கும் உண்டு உறைவிட ஒரு கல்லூரி. ஓகேயா? ஹாஸ்டலோட ஒரு கல்லூரி வந்து கட்டுறாரு. ஒரு 5 கல்லூரிகள் வந்து கட்டியிருக்காரு. ஓகே, ஹாஸ்டலோட ஒரு 5 கல்லூரிகள் வந்து கட்டுறாரு.
அவர் வந்து முதலாம் தேவராயரை வந்து தோற்கடிக்கிறார். ஃபெரோஸ் ஷா பாமினி தோற்கடித்த அரசர் வந்து யார்? முதலாம் தேவராயரை வந்து தோற்கடிக்கிறார். உண்டு உறைவிட கல்லூரியை வந்து தொடங்கிறார். அடுத்தது அகமது வாலிஷாவை பொறுத்த வரைக்கும் 1429 குல் பர்கனா ஓகே, இது வந்து முக்கியமானது. 1429 குல் பர்கனாவில் இருந்து பிடாருக்கு வந்து தலைமையிடத்தை வந்து சேஞ்ச் பண்ணுறாரு. ஓகேவா? யார்? அகமது வாலிஷா. ஃபஸ்ட்டு தேவகிரியிலிருந்து தேவகிரிக்கு வந்து பேர் மாற்றம் பண்ணியது யாருன்னு கேட்கலாம். முகமது பின் துக்லக். ஓகேவா? என்ன பேர் வந்து மாற்றுறாரு? தௌலதாபாத் அப்படின்ட்டு பேர் மாற்றம் வந்து செய்கிறாரு. தௌலதாபாத்தில் இருந்து குல்பர்கனாவுக்கு வந்து மாற்றியவர் யார்? தலைமையிடத்தை. ஓகேவா? தௌலதாபாத்திலேருந்து குல்பர்கனாவுக்கு தலைமையிடத்தை மாற்றியவர் யாருன்னு கேட்டால் முதலாம். ஓகேவா? நம்ம பாமினி, ஹசன் கங்கு பாமினி. ஓகேவா? அவர் தான் தோற்றுவிச்சார், அவர் தான் வந்து மாற்றுறாரு. அதற்கு பிறகு மாற்றியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குல்பர்கனாவில் இருந்து பிடாருக்கு வந்து மாற்றியவர் வந்து அகமது வாலிஷா. அடுத்தது மூன்றாம் முகமது ஷாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முக்கிய அரசர். ஆனால் அவரை விட அவரோட படைத்தளபதி முகமது கவான் தான் வந்து அதிகமாக வந்து செஞ்சுருப்பார். ஓகேவா? இதில் வந்து முகமது கவான் பற்றி தான் நம்ம முக்கியமாக வந்து பார்ப்போம். முகமது கவான் வந்து ஒரு பாரசீக வணிகர். அவர் வந்து ஒரு சமய பரப்பாளர், அவர் வந்து ஒரு சமய குரு அப்படின்ட்டு பல்வேறு திறமைகள் வந்து அவர் கொண்டவர். அதனால முகமது கவானை வந்து இவரோட படைத்தளபதி, முதலமைச்சர், பிரதமர், ஓகே, இதில் எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா? அவரோட படைத்தளபதியை வந்து அவர் தான் படைத்தளபதியும் அவர் தான் முதலமைச்சர், பிரதமராகவும் வந்து அந்த காலகட்டத்தில் ஆக்கியிருக்காரு. இந்த முகமது கவான் வந்து பாமினியோட அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து பயங்கரமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியவர் வந்து இவர் தான். இவர் முகமது கவான் வந்து பிடாரில் வந்து, ஓகேவா, தலைநகரம் பிடார் தானே, ஓகேவா, தலைநகரம் வந்து பிடாரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மதராசா அப்படின்ட்டு ஒரு இதை வந்து நிறுவுகிறார். ஓகே, மதராசா அப்படின்னா வந்து முஸ்லீம் கல்வி நிலையம். பிடாரில் வந்து மதராசா அப்படின்ட்டு ஒரு முஸ்லீம் கல்வி நிலையத்தை நிறுவுதார். அதில் வந்து 3000 புத்தகம் கையெழுத்து, ஓகே, கையால் எழுதுனா 3000 புத்தகம் வந்து இருக்கிறது. அப்படி அந்த அமைப்பில் வந்து ஒரு பில்டிங்கை வந்து கட்டுறாரு. மதராசா அப்படின்ட்டு பிடாரில் மதராசா அப்படின்ட்டு ஒரு பில்டிங்கை வந்து கட்டுறாரு. அந்த பில்டிங்கில் வந்து 3000 புத்தகம், கையெழுத்து புத்தகம் வந்து இருக்கிறது. இவர் வந்து நல்லா இவருக்கு செல்வாக்கு பெருகிட்டு போகும்போது மன்னரால் அங்கீகரிக்கப்பட்ட உயிர்குடி வந்து 2 பேர் இருக்காங்க. யாருன்னா வெளிநாடு, தக்கான. வெளிநாட்டு உயிர்குடிகள், தக்கான உயிர்குடிகள்னு 2 பிரிவினர் இருக்காங்க. இதில் ஏதோ ஒரு பிரிவு வந்து என்னென்னா மன்னர்கிட்ட வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இந்த உயர்குடி 2 உயர்குடி இருக்கிறாங்க, வெளிநாடு மற்றும் தக்கான உயர்குடி. இதில் வந்து ஒரு உயர்குடியினர் வந்து போலி கடினத்தின் மூலம் மன்னர்கிட்ட வந்து போட்டு கொடுக்குறாங்க. என்னென்னா, இந்த முகமது கவான் வந்து உங்களை மீறி வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு, உங்களை வந்து மதிப்பதில்லை அப்படின்ட்டு முகமது கவான் வந்து உங்களோட பதவிக்கு வந்து சதி செய்கிறார் அப்படின்ட்டு போட்டு கொடுத்துருவாங்க. அவர் முகமது கவான் வந்து என்ன நினைப்பாருன்னா, ஆமாம், இவர் வந்து நம்மளை விட்டுட்டு எல்லாம் சிறப்பாக வந்து செயல்படுறாரு அப்படின்ட்டு முகமது கவானை வந்து கொன்றுவார். ஓகேயா? முகமது கவானோட சிறப்பு வந்து கடற்கொள்கையை வந்து நிறுத்தினார், வணிகத்தை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணார். ஆனால் அந்த முகமது கவானை வந்து இவங்க வந்து கொன்றுவாங்க. ஓகேவா? யார் வந்து மூன்றாம் முகமது ஷாவை வந்து முகமது கவானை வந்து கொன்றுவார், இவர் நம்மளோட அதிகமாக செயல்படுறாரு அப்படின்ட்டு. இவங்களோட காலகட்டத்தில் ஒரு 8 மாநிலம் வந்து பிரிச்சிருக்காங்க. 8 கிடையாது, இது 5 தான். 5 மாநிலமாக வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா? இதோடு முடிஞ்சு இந்த பாமினி அரசு இதோடு முடிஞ்சு. இதற்கு பிறகு வந்து பாமினிய சுல்தானியம் வந்து என்னென்னா தக்கான சுல்தானியமாக மாறும். தக்கான சுல்தானியம்னா வந்து 5 பிரிவாக வந்து பிரிஞ்சுருவாங்க. எப்போ வந்து 5 பிரிவாக வந்து பிரியுதுன்னா 1526 வந்து 5 தக்கானிய சுல்தானியம் வந்து பிரிகிறது. பிஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பிரார், பிடாம், ஓகேவா, அப்படின்ட்டு 5 வந்து பிரியுதாங்க. 5 பிரியுது. அதில் வந்து ஒவ்வொரு மரபு. பிஜப்பூர் வந்து அடில் ஷாகி மரபு, அகமது நகர் வந்து நிஜாம் ஷாகி மரபு, கோல்கொண்டா வந்து குதிப் ஷாகி மரபு, பிரார் வந்து இமாம் ஷாகி மரபு, பிடாம் வந்து பரிட் ஷாகி மரபு. ஓகேவா? இத்தனை மரபாக வந்து பிரியுதாங்க. இதற்கு அப்புறம் நடந்தது ஒரே ஒரு முக்கியமான இதுதான், தலைக்கோட்டா போர், பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா. ஓகேவா? இது வந்து தக்காணி சுல்தானியத்திற்கும் விஜயநகர பேரரசுக்கும் நடக்கும். நம்ம விஜயநகர பேரரசுலேயே பார்த்தோம். இதில் தக்காணி சுல்தானியம் 5 பேர் சேர்ந்து விஜயநகர பேரரசை வந்து தரைமட்டமாக வந்து ஆக்கிடுவாங்க 1565. ஓகே, 1565 வந்து தலைக்கோட்டை போர் வந்து நடந்துச்சு.
தக்கான சுல்தானையும் 5 பேரும் சேர்ந்து வெற்றி பெற்றுவார்கள். விஜயநகர பேரரசை டெமானிஷில் வந்து பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது 17ஆம் நூற்றாண்டு. 17ஆம் நூற்றாண்டில் வந்து முகலாயர்கள் வந்தோன்னே பாமினி அரசு வந்து முற்றிலும் வந்து முடங்கிடும். ஓகேவா? இதுதான் வந்து பாமினி அரசோட டோட்டல் கதை. இதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து கட்டிடக்கலை மற்றும் அந்த பாமினி அமைச்சர்களோட பெயர்கள் வந்து என்னன்ட்டு பார்ப்போம். இவங்களோட காலகட்டத்தில் தராஃபுக்கள், மாநிலத்தோட பேர் தராஃபுக்கள் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டது. குல்பர்க்னாவில் வந்து ஜும்மா ஓகேவா, ஜும்மா மசூதி வந்து கட்டியிருக்காங்க. அந்த மசூதியோட அளவு வந்து 216x16. முதலாம் முகமது ஷா தான் வந்து கட்டினார். ஓகேவா? அடுத்த கோல்கொண்டா கோட்டை வந்து இவருக்கு கிடைச்சிச்சு. யாருக்கு? முதலாம் முகமது ஷாவுக்கு வந்து கிடைச்சிச்சு. காக்கத்தியர் அரசர்களை, ஓகே, காக்கத்தியர் வாரங்கல் அரசரை வென்றதுனால. நீலக்கல் சிம்மாசனம் வந்து காக்கத்தியர் போரில் வெற்றி பெற்றதுனால பரிசா வந்து கொடுத்தாங்க முதலாம் முகமது ஷாவுக்கு. முணுமுணுக்கும் அரங்கம் அப்படின்ட்டு ஒரு அரங்கம் வந்து கோல்கும்பாஸ் அப்படின்ட்டு ஒரு இடத்துல வந்து கட்டியிருக்காங்க. ஓகேவா? முணுமுணுக்கும் அரங்கம் கோல்கும்பாஸ் அப்படின்ட்டு ஒரு இடத்துல வந்து கட்டியிருக்கார்கள். அடுத்த பாமினி அமைச்சர்கள் அவையில் வந்து எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்கன்னா 8 அமைச்சர்கள் வந்து இருக்கிறாங்க. ஓகே, 8 அமைச்சர்கள் இருக்காங்க. வக்கீல் உஸ் சுல்தானா. ஓகே, வக்கீல் உஸ் சுல்தானா அப்படின்னா வந்து பிரதமர் அல்லது படைத்தலைவர். ஓகே, பிரதமர் சொல்லலாம், முதலமைச்சர்னு சொல்லலாம், படைத்தலைவர் எல்லாமே வந்து ஒரே பொருள் தான். ஓகேவா? அவங்க தான் வந்து முதன்மையான நிலை. அடுத்தது பேஷ்வா. ஓகே, பேஷ்வா வந்து பிரதமருக்கு அடுத்த நிலை. ஆனால் மராத்தியர்களில் பேஷ்வா தான் வந்து முதன்மை நிலை. ஏன்னா ஓகே, அடுத்து வசீர் உல். ஓகே, வசீர் உல் வந்து அமைச்சர்களை மேற்பார்வை செய்பவர்களோட பேர் வந்து வசீர் உல். அமீரி ஜும்லா அப்படின்னா வந்து நிதி அமைச்சர். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ஏதாவது பொறுத்துகள் எதாவது கேட்கலாம். நசீர் அப்படின்னா நிதித்துறை இணையமைச்சர். வசீரி அஸ்ரஃப் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். கொத்தவால். ஓகே, கொத்துவால் அல்லது கொத்தவால் அப்படின்னா காவல்துறையோட தலைமை. ஓகே, காவல்துறைனா கொத்துவால். சதரி ஜகான் அப்படின்னா தலைமை நீதிபதி. ஓகே, இப்போ வந்து கோல்கொண்டா கோட்டையை பற்றி பார்ப்போம். இதோட முடிஞ்சு. ஓகே, இந்த கோல்கொண்டா கோட்டையை வந்து கட்டியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காக்கத்தியர் ராஜகிருஷ்ண தேவர் தான் வந்து கட்டினார். இது ஹைதராபாத்லேருந்து ஒரு 11 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து இருக்குது. இதில் வந்து உயரமான, ஓகே, இந்த கோல்கொண்டா கோட்டையோட உயரமான பகுதி வந்து, ஓகே, இது கோல்கொண்டையோட கோட்டை வந்து உயரம் வந்து 120 மீட்டர். அந்த உயரமான பகுதி வந்து பாலாஹிசார் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. ஓகேவா? இந்த கோல்கொண்டா கோட்டை வந்து பாமினியோட குலிப் குதாப்ஷி. ஓகே, பாமினிட்டு இருந்துச்சு, அதுக்கு பிறகு குலிப் குதாப்ஷி இருந்துச்சு. ஓகே, அந்த தக்கான சுல்தானியம் முதலாம் முகமது ஷா வந்து வெற்றி பெற்று பாமினி அரசு வாங்குவார். அதற்கப்புறம் குலிப் குதிப் ஷாகி அப்படின்ட்டு தக்கானி சுல்தானியம்கிட்ட வந்து இருந்துச்சு அவங்களோட ஆட்சி காலத்திலும். இதோட நுழைவாயில் வந்து பதார் வர்ஷா அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. அதாவது வெற்றி வாயில். பதார் வர்ஷா அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. வெற்றி நுழைவாயில். இதிலேயே வந்து தர்பார் மற்றும் சுரங்கப்பாதைகள்லாம் வந்து இருக்குது இந்த கோட்டையின் உள்ளே வந்து அப்படிங்கிறாங்க. 17ஆம் நூற்றாண்டில் வந்து கோகினூர் வைரம் வந்து இந்த கோட்டையில் தான் வந்து விற்பனை செஞ்சாங்க அப்படின்ட்டும் கூறுகிறார்கள். 1687 வந்து அவுரங்கசீப். ஓகேவா? அவர் வந்து முகலாயராக வந்து இருக்கும்போது, ஓகே, அவுரங்கசீப் வந்து கதை செமையாக இருக்கும். முகலாயர் படத்தில் சொல்கிறேன். அதில் இருக்கும்போது 8 மாதமாக இந்த கோட்டை, ஓகே, அந்த கோல்கொண்டா கோட்டையை வந்து கைப்பற்றணும் அப்படின்ட்டு இருந்தார். வாசலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். கடைசியில் அந்த வாசலில் நின்று காவலாளருக்கு வந்து லஞ்சம் கொடுத்து கோட்டையை போய் வந்து கைப்பற்றுவார். ஓகே, இதோட வந்து பாமினி அரசாங்கம் வந்து நிறைவுற்றது. ஓகே, பாமினியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குட்டியான லெசன் தான் வந்து பாமினி லெசன். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமையகத்தை தேவகிரிக்கு வந்து தௌலதாபாத்னு பேரிட்டவர் யார்? முகமது பின் துக்லக். இந்த கேள்வி வந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாமினி அரசாங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? அலாவுதீன் பாமன் ஷா அல்லது ஹசன் கங்கு பாமினி அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்து வேறு வந்து என்ன கேள்வி கேட்கலாம்? இந்த கேள்வி கேட்கலாம். தேவகிரிலேருந்து குல்பர்க்னாவுக்கு வந்து மாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டால் யார்? தலைமை இடத்தை மாற்றியவர் வந்து பாமினி, ஹசன் கங்கு பாமினி. அடுத்தது இந்த கேள்வி கேட்கலாம். பெயர் வந்து என்னது? மாநிலங்களோட பெயர்கள் வந்து என்னது அப்படின்னு கேட்கலாம். தராஃபுக்கள் எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
அது வந்து என்னது தௌலதாபாத், குல்பர்கா, பிடார் அப்படின்ட்டு 4 வந்து பிரிச்சிருக்காங்க. 2ஆம் அலெக்சாண்டர் என்று தன்னை அழைத்து கொண்டவர் யார்? ஹசன் கங்கு பாமினி. ஓகே, இவ்வளோதான். ஒரு 5-6 கேள்வி தான் முக்கியமான கேள்வி. அடுத்து இதை பொறுத்த வரைக்கும் இந்த கோல்கொண்டா கோட்டை, அடுத்து நீலக்கல் சிம்மாசனம். ஓகே, கோல்கொண்டா கோட்டை, நீலக்கல் சிம்மாசனம், ஜும்மா மசூதி, பிர்தௌசி, அடுத்தது இது 1429 குல்பர்கனாவோட தலைமையிடத்தை சேஞ்ச் பண்ணது. அடுத்து இந்த முகமது கவான் பற்றி கொஞ்சம் படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதுவும் சிம்பிளான லெசன் தான். ஓகே, விஜயநகர பேரரசு ரொம்ப முக்கியம். இது பாமினி வந்து கொஞ்சம் லிமிட்டட் முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.